எனக்காக செய்ய போற தியாகத்தால உனக்கு ஏற்படுற கஷ்டம் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டுதான் நான் மண்டபத்தை விட்டு வெளியே வந்து ஒருத்தரை காதலிக்கிறதும் அதுக்கப்புறம் அவரை பிரிஞ்சு படுற மன வேதனையும் உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் சத்யா. இந்த 3 மாசமா என் அபிய பிரிஞ்சு இந்த விஷயத்துல நான் உன்னை விட ரொம்ப அனுபவசாலியா ஆயிட்டேன். நீ என்ன அபியோட சேர்த்து வைக்கதான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு இத்தனை நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்து ராத்திரி நீ அர்ஜுன பிரிய போறத நினைச்சு பட்ட வேதனை, விட்ட கண்ணீர், அவருக்கு கடிதம் எழுதினப்போ நீ துடிச்ச துடிப்பு, அது எல்லாத்துலயும் அபிய பிரிஞ்சு நான் துடிச்ச துடிப்ப பார்த்தேன். நேத்து ராத்திரி நான் உன்கிட்ட என்னையே பார்த்தேன் சத்யா. வேண்டாம் சத்யா, இந்த பிரிவு ரொம்ப கொடுமையானது. இந்த குடும்பத்துக்கு ஒரு தேவி போதும், நீயும் இன்னொரு தேவி ஆயிடவே கூடாது. காதலுக்காக நாம செய்யற தியாகம் பெருசுதான். ஆனா அந்த தியாகத்தை நீ எனக்காக செய்யக்கூடாது. நான் தான் உனக்காக செய்யணும். ஏன்னா நான் தான் உன் அக்கா, நீ என்னோட அன்பு தங்கச்சி. நான் உனக்கு 2வது அம்மான்னு நீ அடிக்கடி சொல்லுவேன்ல, அது மட்டும் உண்மையா இருந்தா நான் தான் உன் பாரத்தை சுமக்கணும்டி. நீ என் பாரத்தெல்லாம் சுமக்க கூடாது சத்யா. அதனால நான் போறேன். உன் வாழ்க்கையை நான் கெடுக்கவே மாட்டேன். நான் இங்கேயே இருந்தா என் கல்யாணம் நடக்கும், எனக்கு வாழ்க்கை கிடைக்கும்.